Hi friends, welcome to Priya's Lifestyle. இந்த வீடியோவில் சிக்கன் பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பே லீஃப் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கலாம். கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேத்துக்கு அளவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு தேவையான சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா சிக்கன் வதங்கினதுக்கப்புறமா நான் 1 டம்ளர் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இந்த பாஸ்தாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 1 டம்ளர் பாஸ்தாவுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த குக்கருக்கு நான் 2 விசில் விடுறேன். இப்போ சூப்பரான ஒரு சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.